வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரொம்ப காமனாக ஏற்படக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட், வெள்ளைப்படுதல், அதை பற்றி பார்ப்போம். வெள்ளைப்படுதல் என்ன? இரத்தம் அல்லாத மாதவிடாய் அற்ற நேரங்களில் அந்த பிறப்புறுப்புகளிலிருந்து ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு கசிவு ஏற்படும். இதுக்கு பேர் தான் நம்ம வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நார்மல், எப்போ அப்நார்மல், எப்போ நம்ம கவலைப்படணும், எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகணும், இந்த விவரங்களை பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பில் எல்லா துவாரங்களிலிருந்தும் ஒரு திரவம் சுரக்கும். உதாரணத்துக்கு கண்ணுலேருந்து கண்ணீர், மூக்குலேருந்து சளி, வாயிலேருந்து உமிழ்நீர், காதில் ஒரு வேக்ஸு, பிறப்புறுப்புகளிலிருந்து ஒரு வெள்ளை நிற திரவம். இதெல்லாம் எப்பொழுதுமே ஒரு அளவோடு இருக்கும். அந்த இடம் ஈரப்பசையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம எப்பொழுதுமே ஏன் ஏற்படுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ கண்ணுலேருந்து தேவையில்லாமல் தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது, கண்ணுலேருந்து சீழ்வாரி வடியுது, இல்லை மூக்குலேருந்து உங்களுக்கு சீழ்மாறி வடியுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி பிறப்புறுப்புகளிலும் இயற்கைக்கு மீறி அதிக அளவில் வெள்ளைப்படுதுன்னா அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த துவாரங்கள்ல இருந்தால் ஏன் இந்த திரவம் சுரக்குது? பார்த்திங்கன்னா, இந்த துவாரங்கள் எல்லாமே நம்ம உள்ளுறுப்புகளை வெளி உலகோடு கனெக்ட் பண்ணுது. இந்த துவாரங்கள் எல்லாம் ஒரு மெல்லிய ஜவ்வால் மூடப்பட்டிருக்கும். நம்ம தோல் மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது. ஸோ அந்த மெல்லிய ஜவ்வு காஞ்சி போச்சுன்னா வெடித்து நோய்க்கிருமிகள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் இயற்கையே இந்த ஒரு திரவங்களை சுரந்து அந்த இடத்த பாதுகாக்குது. பிறப்புறுப்புகளில் பொதுவாக ஒரு ஈரப்பசை இருக்கும். அது ஈஸ்ட்ரஜன்ற ஒரு பெண்மைத்தன்மைக்குரிய ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் போது அதிக அளவில் இருக்கும். அதிக அளவில் தான் காலோடு வழியிற மாதிரி இருக்காது. உள்ளாடைகளில் லேசாக ஒரு காயின் அளவுக்கு நனைகிற மாதிரி வரும். இது நார்மல். இந்த ஒயிட் ஸ்டார்ச் யூஸ்வலாக அசிடிக்காக இருக்கும், அதாவது அமிலத்தன்மை கொண்டது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு பேண்டீஸ் பார்த்தா நடுப்பகுதியில் ஒரு ப்ளீச்சிங் கலர் வெள்ளை ஆகிட்டு இருக்கும் ஜட்டிலாம். இது என்னென்னா அந்த ஆசிட் செக்ரீஷன் அந்த எஃபெக்டை ஒன்று பண்ணும். நமக்கு இப்போ துணியில் ஆசிட் போட்டு வாஷ் பண்ணோம்னா ப்ளீச் ஆகுது இல்லையா? அதுதான். ஸோ இதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். யூஸ்வலாக ஓவுலேஷன் டே, அதாவது கருமுட்டை வெளியாகிற நாள், இது பொதுவாக 12லேருந்து 16 நாளைக்குள்ளே ஆகும், சரியாக மாதவிடாய் வர பெண்களுக்கு. இந்த சமயத்தில் வெள்ளைப்படுதல் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுவுமே இந்த லியூப்ரிகேஷன் பர்பஸ். அந்த காலங்களில் உறவு கொண்டால் கர்ப்பம் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட. ஸோ இயற்கையே கரு உண்டாவதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செய்திருக்குது. அதே சமயத்தில் மாதவிடாய் வரதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த வெள்ளைப்படுதல் சற்று இருக்கும். நார்மலாக படுற வெள்ளைப்படுதல் அரிப்பு இருக்காது, பேட் ஸ்மெல் இருக்காது, எரிச்சல் இருக்காது, அடிவயிறு வலி இருக்காது, ஜுரம் இருக்காது. சரி, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம மருத்துவரை அணுகணும்? ஆக்சுவலாக இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனால் பிறந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு 3 நாள் 4 நாள் பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுறது இருக்கும். இது எதனால் ஏற்படுதுன்னா, அந்த குழந்தை தாய் வயிற்றுள்ளே இருக்கும்போது அது அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லையா? அதோட இஃபெக்டால் இருக்கும். இது ஒரு 5 நாள் 1 வாரத்தில் சரியாயிடும். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பருவ வயது வரும் வரைக்கும். இந்த பருவ வயது வரும் வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் உடம்புல இருக்காது. அதனால் அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அரிப்பு எரிச்சலோட வெள்ளைப்படுதல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கட்டாயம் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். சில சமயத்தில் இந்த குழந்தைங்க அந்த வஜைனா உள்ள பலப்பம், பென்சில், இந்த வேறு ஏதாவது ஒரு பொருளை வஜைனா உள்ள போட்டு விடுறது உண்டு. அதுங்களுக்கு தெரியாமல் செய்து விடுறது உண்டு. இந்த மாதிரி ஃபாரின் பாடி எது உள்ளே போனாலும் உடம்பு உடனே ரியாக்ட் பண்ணும், இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால் டிஸ்சார்ஜ் ஏற்படும். ஸோ அதனால் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல் இதோடு இருந்ததுன்னா
கட்டாயம் டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்டுங்க. அடுத்தது பருவ வயதிலிருந்து ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்குது. 10 வயசில் தான் சுரந்து நம்ம உடம்பு அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அடலசன்ட் ஏஜில் பாலுணர்வு வர்றது ரொம்ப சகஜம், அது தவறானது கிடையாது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த நேரங்களிலும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெள்ளைப்படுதலும் சளி மாதிரி இருக்கும், அரிப்பு ஸ்மெல்லு எதுவும் இருக்காது. அடுத்தது நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது இனப்பெருக்க காலம். இனப்பெருக்க காலம்ன்றது பெண்களுக்கு ஒரு 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் காமனாக வரக்கூடிய ஒரு 3 இன்ஃபெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ட்ரைகோமோனாஸ் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். இதில் கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் இருக்கும், ஃப்ராதியாக இருக்கும், நுரையாக இருக்கும், அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும், கொஞ்சம் லேசாக அடிவயிறு வலியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அரிப்பு இருக்கும். அடுத்து இன்னொரு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் மொனீலியாசிஸ் இல்லை கேண்டிடா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனில் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னா, பால் திரிஞ்ச மாதிரி இல்லை காட்டன் ஃப்ளேக்ஸ் மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும். அந்த இடம் ரொம்ப ரெட் ஆகிடும், அரிப்பு நிறைய இருக்கும். இது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூணாவதாக வரக்கூடியது பாக்டீரியல் வஜைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கிரே கலரில் இருக்கும் டிஸ்சார்ஜ், ஃபிஷ்ஷி ஸ்மெல், மீன் வாடை சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த 3 இன்ஃபெக்ஷனுமே இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் இவங்களும் இந்த பெண்மணியும் வைத்தியம் பண்ணிக்கணும், அவங்களோட கணவன்மார்களும் வைத்தியம் பண்ணிக்கணும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இவங்கள்டேருந்து கணவன்மார்களுக்கு போகலாம், கணவன்மார்கள்டேருந்து இவங்களுக்கு வரலாம். அதனால் 2 பேருமே ஒரே சமயத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நோய் கிருமிகள் சில சமயத்தில் திருப்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்போ இருமல் சளியெல்லாம் வருது இல்லையா, திருப்பி அதே மாதிரி இந்த நோய் கிருமிகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சில சமயத்தில் சிவியர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் காலத்தில் ரொம்ப உங்களுக்கு அதிக அளவு வெள்ளப்படுது, அதில் நடுவில் ரேசாக ரத்தக்கரை இருக்குது, கொஞ்சம் சீழ் மாதிரி வருது, இல்லை ஸ்மெல் இருக்குதுன்னு சொன்னால் கர்ப்பப்பை வாயிலையோ இல்லை கர்ப்பப்பை உள்ளேயோ பாலிப் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாலிப் இருந்ததுன்னா அதை எடுத்து சத பரீட்சைக்கு அனுப்பணும். சில சமயத்தில் டியூபில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதிலேருந்து ஒழுகி கீழ் வழியாக வெள்ளைப்படுறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுறவங்களுக்கு நோய்க்கிருமிகள் இருந்ததுன்னா நோய்க்கிருமி எல்லாம் மருந்து மாத்திரை மூலம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு பேப்ஸ்மியர் இல்லை பேப்ஸ்மியர் ப்ளஸ் ஹெச்பிவி டெஸ்டிங், இதுக்கு கோ டெஸ்டிங்னு சொல்லுவோம், இது பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கணும். மாதவிடாய் நின்ற பிறகு, அதாவது மெனபாஸ்க்கு பிறகு ஈஸ்ட்ரஜன் உடம்புல சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வெள்ளைப்படுறது இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் கவலைப்படுறது எதுன்னா, ஒரு வேளை கேன்சர் ரிலேட்டடாக இருக்குமோ, கர்ப்பப்பை வாயில் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், டியூபல் கேன்சர், இது எதுவானாலும் இந்த மாதிரி வெள்ளைப்படுறதை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களுக்கு நோய்க்கிருமி தாக்குதலாலும் ஏற்படலாம். பட் பொதுவாக இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு அந்த கேன்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு பாப்ஸ்மியர், எண்டோமெட்ரியல் பயாப்சி, இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையானா பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளைப்படுறது சளி மாதிரி நிறம் இல்லாமல், அரிப்பு இல்லாமல், துர்நாற்றம் இல்லாமல், எரிச்சல் இல்லாமல் படுது, ஜுரம் இல்லை, அடிவயிறு வலிலாம் இல்லைன்னா இது கவலைக்குரிய விஷயம் அல்ல. இது இயற்கையாக இருக்கிறது. இதை பற்றி நம்ம எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் இந்த வெள்ளைப்படுதல் சீழ் மாதிரியோ, பால் திரிஞ்ச மாதிரியோ, கொஞ்சம் பச்சை கலர்லேயோ, நுரத்தள்ளியோ, இல்லை துர்நாற்றத்தோடோ, இல்லை ரத்தம் கலந்தோ ஆச்சுன்னா கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.